ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்த வாய்ப்பை கொடுத்து எல்லா விஷயங்களிலும் உன்னை வெற்றி அடைய செய்வதற்கு உன் அப்பன் முருகன் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட சிறப்பாக நடந்தே தீரும். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைச்சு அனைத்தும் சிறப்பான முறையில் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், நீ எடுக்கிற முடிவு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது எல்லா செயல்களும் எல்லா முடிவுகளும் கண்டிப்பாக வெற்றியாகவே முடிஞ்சிடும். என் செல்லமே, நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் உன் அப்பன் முருகன் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்னு நினச்சி சந்தோஷப்படு. எந்நேரமும் உதடுகளில் ஒரு சிறு புன்னகையை வச்சுக்கோ. சிரிச்ச முகமும் சந்தோஷமுமா நீ இருக்கும்போது அதுவே உனக்குள்ள தன்னம்பிக்கையை உருவாக்கும். இந்த பிரபஞ்சத்தில் உன்னால் முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை. நானும் பிரபஞ்சமும் மிக பெரும் செல்வ செழிப்பும் உனக்கானதாக உன்னுடையதாக உன் கூடவே தான் இருக்க போகிறோம். நீ எப்போதும் தெளிவாகவும் துல்லியமாகவும் முழுமையாகவும் ஒவ்வொரு செயல்களையும் யோசித்து செஞ்சினா கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்துடும். எதுவுமே கிடைக்குமான்னு கேட்காத, கிடைக்கும்னு நம்பு. நடக்குமான்னு கேட்காம நடக்கும்னு நம்பு. முடியுமான்னு கேட்காம முடியும்னு ஆணித்தரமாக நம்பு. உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுவதற்கு இந்த அப்பன் முருகன் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைகளை தாங்கும் தைரியத்தோட கஷ்டங்களை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த உலகத்திலேயே அடுத்தவங்க மனசில் நம்ம நல்லவங்களா இருக்கோன்னு மட்டும் இந்த சிந்தனை உனக்கு வந்துட வேண்டாம். அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம். நீ எல்லாரும் எப்படி பார்க்குறியோ அதே போல தான் மற்றவங்களும் உன்னை பார்ப்பாங்களே தவிர எல்லாரு கண்ணுக்கும் நீ நல்ல பிள்ளையா தெரியணும், எல்லாரும் உன்னை பாராட்டணும்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காத. ஏன்னா நீ எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் நாளில் ஒரு ஆள் எப்படியாவது உன்னை குறை சொல்கிறவங்களா குற்றம் சாட்டுபவர்களாக தான் இருப்பார்கள். என் செல்லமே, நீ பட்ட கடன்களும் உன்னுடைய கஷ்டமும் இந்த ஜென்மத்திலேயே தீர்ந்து போயிடும். மறுபடியும் ஒரு மனித பிறவியோ எந்த பிறவியோ எடுத்து நீ கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான நல்ல வரத்தை தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை சிறப்பாக நடத்தணும்னு இந்த அப்பன் முருகன் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நம்பிக்கையோட உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சாலே போதும். ஒரு நல்ல வசந்த காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் ஜெயிக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். சில விஷயங்களை உன்னால் மாற்ற முடியாதுன்னு தெரியும் போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ. அந்த மனப்பக்குவம் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையை உனக்கு தரும். என் செல்லமே, நீ செஞ்ச பாவங்கள் கழிஞ்சு போகிறதை போல நீ செஞ்ச புண்ணியங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீயும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோ. உனக்கு ஆறுதல் சொல்ல அடுத்தவங்க யாரும் தேவையில்லை. உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ தேடுற அனைத்தும் உனக்குள் தான் இருக்குதுன்றதை மறவாதே. நீ செய்யும் செயல்களை பொறுத்து அது உனக்கானதாக சிறப்பானதாக நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். என்னதான் உன்னை சுற்றி துன்பங்கள் சூழ்ந்தாலும் துயரங்கள் வாட்டினாலும் கூட உன் துன்பத்தை தாண்டி உனக்கான இன்பத்தை கொடுக்க இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பாதுகாக்க நான் இருக்கும்போது யாராலும் என்னை மீறி உனக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி உனக்கான இன்பத்தை நான் கொடுத்தே தீருவேன். மீளாத துயரத்தில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் தேண்டி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேனேன்னு சொல்லமே. போக பாதையே இல்லாத இடத்திலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ முழிக்கும் போதும் நான் உனக்காக ஒரு நல்ல வழியை உண்டு பண்ணுவேன். நீ எதுக்கும் கலங்காதே. நான் சொன்ன இந்த நாளிலிருந்து
உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமாக வெற்றியை தரும் விதத்தில் அமையப் போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல மடங்கு சந்தோஷத்தை இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. நீ யாரையும் நம்பாதே. இங்கு எல்லாமே பொய்யாகவும் போலியாகவும் மாயையாகவும் மாறிடுச்சு. அதனால நீ ரொம்ப கவனமாக இருந்துதான் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில பிரச்சனைகள் சரியாகணும்னா அதை யார்கிட்டையும் சொல்லாமல் என்கிட்ட மட்டும் சொல்லு. மற்றவங்ககிட்ட சொன்னீன்னா பிரச்சனை பெருசாகுமே தவிர என்கிட்ட சொல்லும்போது தான் அது சரியானதாக முறிஞ்சு போகும். நீ என்னைய ஒரு நாளைக்கு எத்தனை முறை வணங்குறன்னு நான் பெருசாக கணக்கு பார்க்க மாட்டேன். ஆனால் நீ வணங்கும் போது நல்ல மனசோட வணங்குறியா, நேர்மையா, ஓர்மையா, அதே நேரத்தில் நம்பிக்கையோடு வணங்குகிறாயா என்பதைத்தான் பார்ப்பேன். ஓர்மைனா ஒரு மனசோட வேறு எந்த சிந்தனையும் கவனமும் இல்லாத ஒருமைப்பாட்டோடன்னு சொல்கிறேன். வேற எதை பற்றியும் யோசிக்காமல் என்னை மட்டுமே முழுசாக நினச்சி நம்பி நீ வணங்குனீனா அதுக்கு உரிய பலனை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை படைச்ச எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் சமாளிக்க முடியும், எவ்வளவு துயரத்தை தாங்குவா என அனைத்தும் தெரியும். நீ ஒருபோதும் கலங்காதே. உன்னால் தாங்க முடியாத கஷ்டத்தையும் தூக்க முடியாத துயரத்தையும் இந்த அப்பன் முருகன் கொடுக்க மாட்டேன். துன்பமாய் இருக்கும் உன் வாழ்க்கை இன்பமாய் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ பட்ட கஷ்டம் ஒருபோதும் வீண் போகாது. உன்னை காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்தே தீருவேன். உன்னை தூக்கி வைப்பதும் நான் தான், உன்னை தூக்கி சுமப்பதும் நான் தான். நம்பிக்கையோடு நீ ஓடிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிழலாக நான் வந்தே தீருவேன். நெஞ்சத்தில் என்னை வச்சுக்கிட்டு என்னையே நம்பி வணங்கக்கூடிய உன்னை யாரிடமும் கையேந்தி நிற்கவோ கைகட்டி நிற்கவோ நான் விடமாட்டேன். என்னை பிரார்த்திக்கும் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் பாவத்தை போக்கி துன்பத்தை நீக்கி உனக்கான புண்ணியத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இந்த அற்புதம்தான் உன் வாழ்க்கையில் நாளைக்கு நடக்க போகுது. என்னை நாடி வணங்கும் உன்னை நானே தேடி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜென்மமும் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நல்லபடியாக நடக்கப் போகுது. உன் வாழ்க்கையை நான் இன்பமயமாக மாற்ற போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ துவண்டு போகும்போதெல்லாம் இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். என் திருவடியை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்வையின் வசந்தமாக உனக்கான மகிழ்ச்சியாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாரையும் உதாசீனமாக அலட்சியப்படுத்தி நினைக்காதே. உன்னை நீயே உற்று நோக்குனினா உனக்குள்ளேயே எத்தனையோ குறைகளும் குற்றங்களும் இருப்பது தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க குற்றத்தை பெருசுபடுத்தி பேசாதே. உன் வாழ்க்கையில் கர்மாவாக இருந்து உன்னை பின்தொடர்ந்து வரும் அத்தனை கஷ்டங்களையும் ஏற்றுக்கிட்டு கடந்து போக கற்றுக்கோ. கர்மாவையும் துன்பத்தையும் விலகி போக முயற்சி செய்யாதே. கர்மாக்கள் நீ தப்பு செஞ்சினா உன் விலாசத்தை தொலைக்காம கண்டிப்பாக உன்னை தேடி வந்து உனக்கான தண்டனையை கொடுத்துட்டு தான் போகும். அதனால் நல்லதை செஞ்சு நல்ல கர்மாக்களை சேர்த்து வச்சுக்கோ. தப்பு செஞ்சு பாவ கர்மாக்களை சம்பாதிச்சு வச்சுக்காதேன்னு செல்லமே. உன் எண்ணங்களை நீயே கட்டுப்படுத்தி உன் செயல்களை சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். அடுத்து என்ன பண்ணலாம், உன் வாழ்க்கையில் இன்னும் என்ன நன்மை செய்யலாம்னு தான் இந்த அப்பன் முருகன் உனக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளனாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன் பக்திக்கு பரிசாக உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் கொடுக்க போகிறேன். நீ என்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை முழுசாக சரணாகதி அடைஞ்சாலே உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சிருவேன். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் முதல்ல அதை தூக்கி போட்டுடு. நிச்சயம் நீ முன்னேறி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கான வரத்தை நான் கொடுக்குறேன். நீ வருத்தப்படுற அளவுக்கு
இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விட மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன் கண்ணீரை துடைச்சு உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை படைக்க தெரிஞ்ச எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாதா என்ன? நீ என்ன எதிர்பார்த்தாலும் ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அது உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நானும் உன் கூடவே இருப்பேன். உன்னை வேணான்னு வெறுக்கிறவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்னை மனசார நம்பும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுட மாட்டேன். உன் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு உன்னை செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசு குளிரும்படியாகவும் உனக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பிடிக்காத உன்னை பிடிக்காத மனிதர்களை நீ தேடி போகாதே. உன்னை மட்டுமே விரும்பக்கூடிய மனிதர்களை விட்டும் நீ விலகி நிற்காதே. மற்றவங்க யாருக்கும் உன் மேலே அக்கறை இல்லை, உன்கிட்ட பாசம் இல்லைன்னு மட்டும் நீ கலங்க வேண்டாம். யார் உன் மேலே அன்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை படைச்ச முருகன் உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ செய்கிற எல்லா செயல்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன். நேர்மையும் உண்மையும் உனக்குள்ளே நிறைஞ்சு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எத்தனை பேர் உன்னை விட்டுட்டு விலகி போனாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு செல்லமே. கடன் பிரச்சனை, கஷ்டம், உறவுகளால் பிரச்சனை, பண பிரச்சனை என அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட இந்த முருகன் உன் வாழ்வில் இருக்கும் தீமைகளை விலக்கி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ ஏன் நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறதான் போகுது. நீ பொறுமையாக இருந்தாலே இந்த அப்பன் முருகன் நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றிகளாக வந்து சேரப்போகுது. உனக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.